Hello everyone, I am Manish from Alice Blue. Welcome back to our technical analysis series. இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ்னா என்ன, சார்ட் பேட்டர்ன்ஸ்னா என்ன, அதர் பேசிக் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஆசிலேட்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இதே பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோல நம்ம வந்து வில்லியம் பர்சன்டேஜ் ரேஞ்ச் பத்தி தான் பார்க்க போறோம். மில்லியன் பர்சன்டேஜ் ரேஞ்ச் இண்டிகேட்டர்னா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரேட் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். சோ இதுக்காக இதுல போயிட்டு நம்ம இண்டிகேட்டர் காலம்ல போயிட்டு வில்லியம்ஸ் அப்படின்றத வந்து ட்ரை பண்ணோம்னா தெரிஞ்சும் வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ரேஞ்ச் அப்படின்றது. சோ இதை சார்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இங்க இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் போயிட்டோம்னா இந்த இண்டிகேட்டர் என்ன பர்பஸ்க்காக மேட் பண்ணிருக்காங்க, பேசிக்கலி இட்ஸ் அன் மொமெண்டம் ஆசிலேட்டர் தான். மொமெண்டம்ல ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்டு கண்டிஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக கிரியேட் பண்ண ஒரு ஆசிலேட்டர் தான். இதுவும் நம்ம வில்லியம் அலிகேட்டர் மாதிரியே வந்து லாரி வில்லியம்ஸோட ஒரு இன்வென்ஷன் தான் இந்த ஆசிலேட்டரும். இந்த ஆசிலேட்டர் வந்து பார்த்தோம்னா நமக்கு 0 to -100 வரைக்கும் ஆசிலேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த பேசிஸ்ல தான் நம்ம வந்து ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்ட் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்துப்போம். ஸோ இதை பத்தி தியரிட்டிக்கலா வேணும் அப்படின்னா இதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிக்கல் சில எக்ஸாம்பிள்ஸோட இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு லாங் டேர்ம் ட்ரேட் வந்து பில்ட் பண்ணிக்கலாம், ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பார்த்துக்கலாம், கூடவே வந்து எப்படி ஒரு ஸ்விங் ட்ரேடிங் செட்டப் இதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணிக்கலாம், அண்ட் ஒரு இன்ட்ராடேக்கு இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். சோ இப்போ நான் வந்து கோட்ஃப்ரை பிலிப்ஸ் இந்தியா லிமிடெட்ல இருக்கிறேன். சோ இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா வில்லியம் பர்சன்டேஜ் இருக்கு. சோ இதோட செட்டிங்ஸும் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் மாடிஃபை பண்றதை தாண்டி இன்புட் வந்து லெங்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 இருக்கும், அண்ட் அப்பர் பேண்ட் வந்து -20, மிடில் பேண்ட் -50 அண்ட் லோவர் பேண்ட் வந்து -80 இருக்கும். இங்க இந்த மாடிஃபிகேஷன் அப்படின்றது வந்து லோவர் பேண்டை மட்டும் -80 இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா -90க்கு மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, -80 இருந்து -90க்கு மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நம்ம ஒரு லாங் டேர்ம் ட்ரேட் பார்க்க போறோம், ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்க போறோம் அப்படின்றனால. சோ அது கூடவே இங்க இன்னொரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து 200 மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். 200 மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது ஒரு இயர்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஒரு 80% ஆஃப் த டைமை கன்சியூம் பண்றதுனால இது ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் அனாலிசிஸ்க்கு இந்த 200 மூவிங் ஆவரேஜஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம், ஒரு லாங் டேர்ம் பில்டப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்க நமக்கே தெரியும், ஒன்ஸ் வந்து பிரைஸ் வந்து இந்த 200 SMA மேல மூவிங் ஆவரேஜுக்கு மேல க்ளோஷர் கொடுத்துட்டாலே 200 டேஸோட ஆவரேஜ் ட்ரெண்ட் அப்படின்றது புல்லிஷ்ல இருக்கு அப்படின்ற ஒரு புரிதலுக்கு நம்ம வரலாம். கரெக்டா? சோ அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இங்க பார்க்க முடியும். which means 200 மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேல ட்ரேட் ஆகக்கூடிய பிரைஸ்ல தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்க்க முடியும். சோ இங்க வந்து மேல க்ளோஷர் கொடுத்துச்சு, க்ளோஷர் கொடுத்து ட்ரேட் ஆகுது. ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ பார்க்கலாம்னா எப்போ வில்லியம் பர்சன்டேஜ் -90 கீழே, அதாவது ஓவர் சோல்டு கண்டிஷன்ஸ் கிரியேட் ஆகுதோ அப்பதான் நம்மளோட எக்ஸிகியூஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் ரன் பண்றேன், நீங்களே பாருங்க. சோ இன்னும் கிரியேட் ஆகல, ஏன்னா -89 வரைக்கும் தான் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் -90 பிலோ நமக்கு வரணும். 90 பிலோ வந்தாதான் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பில்ட் ஆகும். சோ இன்னமும் வரல. ரைட், இந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கொடுத்துருக்கு. 90 பிலோ வந்திருக்கு. 90 பிலோ வந்துட்டு பிரைஸ் வந்து ஒரு புல் பேக் கொடுக்கணும். புல் பேக் கொடுத்து இங்க இருக்கக்கூடிய மிடில் பேண்டா இருக்கக்கூடிய -50 கீழே ஒரு 50 மேல ஒரு க்ளோஷர் கொடுக்கணும். எப்படி மிடில் பேண்டா இருக்கக்கூடிய -50 மேல ஒரு க்ளோஷர் கொடுக்கணும். க்ளோஷர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா பிரைஸ் இங்க இருந்து -90 வந்துட்டு அங்கிருந்து -50 க்ளோஷர் கொடுத்துருக்கு. ஸ்டில் SMAக்கு மேல தான் பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஏரியால நமக்கான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய நியரஸ்ட் ஸ்விங் லோ ஆர் SMA கீழே க்ளோஷர் பேசிஸ்ல நம்மளோட ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லாங் டேர்ம் ட்ரேட் அப்படின்றனால ஆல் டைம் ஹைக்கு மேல நம்மளோட டார்கெட்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய டார்கெட்ஸ் இதுக்கு மேல நம்மளோட டார்கெட்ஸை நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்றேன், என்ன பண்ணுதுன்றது நீங்களே பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா நம்மளோட பிரைஸ் வந்து இதாகிறது நம்மளால பார்க்க முடியுது. திரும்பவும் இதுல நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். எப்போ பார்க்கலாம்னா திரும்ப அக்குமுலேஷன் பண்ணணும் அப்படின்னா அகைன் வந்து பிரைஸ் வந்து 90 பிலோ வர பட்சத்தில், இப்போ இந்த ஏரியால பிரைஸ் வந்து 90 பிலோ வந்திருக்கு. கரெக்டுங்களா? இந்த ஏரியால பிரைஸ் வந்து 90 பிலோ வந்திருக்கு.
90 பிலோ வந்துட்டு அகைன் எப்போ 50 மேல க்ளோஷர் கொடுக்குறானோ ஸோ அப்போ பிரைஸ் ஆக்ஷனையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். 50 மேல இல்ல, இது -9 மேல போயிட்டா அகைன் பிரைஸ் இங்க நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு, ஏன்னா இது இட்ஸ் கிளியர் பிரேக் அவுட், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு இந்த ஏரியா வர பட்சத்தில் நம்ம இந்த பில்லியம் பர்சன்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 லெவலுக்கு வரும். 50 லெவல் இட் வில் ஆக்ட் அஸ் அ சப்போர்ட். ஸோ அங்கே வர பட்சத்தில் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். 50 லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ 50 to -80 வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டீசெண்டான ப்ரைஸ் ரேஞ்சு தான். ஸ்டில் ப்ரைஸில் மொமெண்டம் வந்து பில்டப் ஆகிறது நம்ம புரிஞ்சிக்க முடியும் 50 to 80 ரேஞ்சுங்கிறது. ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் அக்குமுலேஷன் பண்ணிக்கலாம். ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவில் நம்ம ட்ரேட்ஸ் எடுத்திருக்கிறோம். லோவர் லெவலில் இருக்கக்கூடிய சப்போர்ட் கீழே நம்மளோட ஒரு ஜோன் கீழே நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கிறோம். அண்ட் ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸுங்கிறது நம்மளோட டார்கெட்ஸாக இருக்கும். ஸோ இந்த பேசிஸ்லையும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். ஸோ இப்போவும் இன்னும் ரீசன்ட் டைமில் இப்போவும் வந்து 90 பிலோ வந்திருக்கு ப்ரைஸ். 90 பிலோ வந்து ஒரு 50 மேல க்ளோஷர் கொடுத்துருக்கு. 50 மேல இமீடியட்டா இல்ல, இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் -20 மேல போயிடுச்சு, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அகைன் நம்ம இங்க பார்க்க வேண்டியதுங்கிறது ரீட்ரேஸ்மெண்ட்ல தான் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். பட் இது பார்க்கும்போது நமக்கு ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்போது பிரைஸ் வந்து லோவர் லோ கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் டெய்லி டைம் ஃப்ரேம். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த இஎம்ஐ பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துக்கலாம் இந்த கோத் பிலிப்ஸ் இந்தியா லிமிடெட்ல. ஸோ இதுதான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேட் பண்றதுக்கான மெத்தட்ஸ். இதை தாண்டி இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்காக நான் என்ன ஸ்டாக் போய்க்கிறேன்னா ஒரு அனுப்பம் ரசாயன் ஸ்டாக் வந்து போய்க்கிறேன். இன்னும் ரீசன்ட் டைம்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ இங்கே டைம் ஃப்ரேம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியிலேருந்து 75 மினிட்ஸ்க்கு மாற்றிக்கிறேன். இங்கேயும் அதே கண்டிஷன்ஸ் தான், ஆனால் ஸ்விங் ட்ரேடிங்க்கு கூட இன்னும் 2 இண்டிகேட்டர் ஆட் பண்ண போகிறோம். தட் இஸ் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். 2 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணுறேன். ஒன் வந்து 50 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் விச் இஸ் கிரீன் கலர் லாங் டேர்ம் ட்ரெண்ட் அனாலிஸ்க்கு, and 20 exponential moving average that is red color. இது வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். இங்க நம்ம எல்லாருக்குமே வந்து கோல்டன் கிராஸ் ஓவர் அண்ட் டெப்த் கிராஸ் ஓவர் பத்தி தெரியும். இங்க ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நம்ம வந்து ஒரு இதுக்கப்புறமா பார்த்தோமோ, ஒரு எஸ்எம்ஐக்கு மேல க்ளோஷர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோமோ, அத மாதிரி தான் இங்கேயும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது பிரைஸ் வந்து இந்த கிராஸ் ஓவர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா, இந்த கோல்டன் கிராஸ் ஓவர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது பார்க்கணும். அது முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க கூடாது. சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியால மார்க்கெட் வந்து கோல்டன் கிராஸ் ஓவர் கிரியேட் ஆயிருக்கு, which means ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வரும். கோல்டன் கிராஸ் ஓவர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி பேஸ்ட் ஆன் வில்லியம் பர்சன்டேஜ் ஆர்ல எப்போ பிரைஸ் வந்து ஓவர் சோல்டு கண்டிஷன்ஸ் மீட் ஆகுதோ அப்போதான் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். ஓகேங்களா? ஓவர் சோல்டு கண்டிஷன்ஸ் இங்க நம்ம சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். 90 நமக்கு தேவையில்லை, 80 இஸ் ஃபைன். ஓகேங்களா? -90 தேவையில்லை, 80ங்கிறதே நமக்கு போதுமானது. சோ இங்க ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். பிரைஸ் வந்து 80 பிலோ வரணும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா 80 பிலோ வந்திருக்கு. 80 பிலோ வர்றது மட்டும் இல்ல, இங்க இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸ் நமக்கு வேணும். மொமெண்டம் கண்டிஷன்ஸ் வேணும். என்ன மொமெண்டம் கண்டிஷன்ஸ்னா, ஒன்ஸ் இந்த 80 பிலோ வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 5 கேண்டில்ஸ்ல இந்த மிடில் பேண்டா இருக்கக்கூடிய 50 மேல நமக்கு ஒரு க்ளோஷர் வேணும். மிடில் பேண்டா இருக்கக்கூடிய 50 மேல வில்லியம் ஆர் பர்சன்டேஜ் வித்தின் நெக்ஸ்ட் 5 கேண்டில்ஸ்ல கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் நமக்கு எக்ஸிகியூஷன் கண்டிஷன்ஸ் மீட் ஆகும். இது ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் 5 கேண்டில்ல நமக்கு க்ளோஷர் வேணும். க்ளோஷர் இருந்தா மட்டும்தான் எடுக்க முடியும். இப்போ நமக்கு போயிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிரைஸ் இந்த ஏரியாவுக்கு வரும்போது எடுத்துக்கலாம். இல்ல அக்ரெசிவ் ட்ரேடரா இருந்தீங்கன்னா இமீடியட்டா இங்கேயே நீங்க எடுத்துக்கலாம். இந்த லோவர் லெவலுக்கு கீழே கொஞ்சம் பஃபர் வச்சு உங்களோட ஸ்டாப் லாஸஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் இந்த லெவல்னு வச்சுப்போமே, இந்த லெவல்ல உங்களோட டார்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க பிரைஸ் என்ன பண்ணுதுன்றது உங்களுக்கே தெரியும். பாத்தீங்களா? ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரேட் செட்டப். இது பேசிஸ்ல நம்ம எடுத்துக்கலாம். என்ட்ரி கண்டிஷனுக்கு கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்றதுக்கு பிரைஸ் வந்து 80 பிலோ -80 பிலோ ஓவர் சோல்ட் கண்டிஷன்ஸ் வந்திருக்கணும். வந்ததுக்கு அப்புறம் விதின் 5 கேண்டில்ஸ்ல வந்து 50 அபோவ் க்ளோஷர் கொடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது பில்ட் ஆகும். இந்த பேசிஸ்ல நீங்க ஸ்விங் ட்ரேடிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிக்கலாம். அண்ட் இதை தாண்டி இதை யூஸ் பண்ணி நம்ம இன்ட்ராடே ட்ரேட்ஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடே ட்ரேட்ஸ் என்ன பேசிஸ்ல பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்றேன்னா, எப்பவுமே நிஃப்டி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இப்போ ஒரு சேஞ்சுக்கு நிஃப்டி பேங்க் போய்க்கிறேன். ஓகேங்களா? ஒரு சேஞ்சுக்கு நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் போய்க்கிறேன். இது ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க ரேண்டமா ஒரு டேட், ஏன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் நம்ம இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணுவோம். ரேண்டமா ஒரு டேட் எடுத்துக்கிறேன். ரேண்டமா என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஜூன் 11 பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்.
ஜூன் 11 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இந்த டேட் ஓகேவா, இந்த டேட்டில் எப்படி நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்ட்ராடே பண்ணும்போது ப்ரீவியஸ் டேயோட ஹை லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் டேல இருக்கக்கூடிய சில லெவல்ஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாட்டம்ல இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட், ப்ரீவியஸ் டேல இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட், அண்ட் அதுக்கப்புறம் மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸோட ஆக்டான இந்த லெவல் எடுத்துக்கிறேன். அண்ட் ஸோ இதுக்கு அடுத்தபடியா நான் எடுத்துக்கிறது இந்த லெவல் எடுத்து ஓகேங்களா. ஓகே, இந்த 2 லெவல்ஸை நான் எடுத்தேன். ஏன்னா இதுவுமே மோராலஸ் இதுவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்போர்ட் கம் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா, ஒரு சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆன ஏரியா. ஸோ இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் சோல்ல தான் இருக்கு, 80ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் டே மார்க்கெட் என்ன பண்ணுதுன்றத பாருங்க. புல் பேக் கொடுத்துருக்கு, பட் ஃபர்ஸ்ட் கேண்டில் இட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பின் பார் மாதிரியான கேண்டில். லாங் வீக் ரொம்ப அதிகமாக இருக்குது. இமீடியட்டாக நம்ம இங்கேருந்து லாங்கும் போக முடியாது. ஏன்னா இங்கேருந்து நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு தான் டார்கெட் எடுத்துக்க முடியும். அதே நேரம் 75 பாயிண்ட்ஸ் டார்கெட் எடுத்துக்க முடியும். அதே நேரம் லோ கீழே தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும் 155 பாயிண்ட்ஸ். ஸோ அதனால் இங்கேருந்து நீங்கள் லாங் போகிறதுக்கான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இங்கே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ப்ரைஸ் வேறு ஏதாவது பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்குது. ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் இங்கே ஷார்ட் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரைஸ் வந்து 60 அதாவது 50 to 80 ரேஞ்சில் இருக்குது. 50 to 80 ரேஞ்ச் அப்படின்றது ஒரு மொமெண்டம் ரேஞ்ச் தான். சோ இன்னமும் பிரைஸ் வந்து ஒரு ரிஜெக்ஷன்ஸ்ல தான் இருக்கு. as of now இந்த டே லோ வந்து இந்த லெவல் அப்படின்றது ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். கூடவே கேண்டில் 6 பேட்டர்ன்ஸையும் நீங்க பாத்துக்கோங்க. சோ இந்த ஏரியால இன்னொரு இன்டெசிசிவ் கேண்டில் கிரியேட் ஆகுது. சோ which is மார்க்கெட்ல கொஞ்சம் பையிங் பிரஷர் இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த லெவலுக்கு மேல அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் வந்து லாங் போய்க்கலாம். மீன்வைல் நமக்கு பிரைஸும் இங்க ஓவர் சோல்டு கண்டிஷன்ஸ் வந்திருக்கு. இங்க லாங் போய்க்கலாம், இந்த ஏரியால லாங் போய்க்கலாம். ஹையர் லெவல் டேக் அவுட் ஆகும்போது இந்த ஏரியால லாங் போயிட்டு லோவர் லெவல் கீழே 5 மினிட்ஸ் க்ளோஷர்ல நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அண்ட் ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய இந்த லெவல் அப்படின்றது நம்மளோட ஃபர்ஸ்ட் இங்க வரைக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும், which is 1:2.94. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் பிரைஸ் இந்த சப்போர்ட் மேல க்ளோஷர் ஆனதுக்கு அப்புறமா ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். அப்போ த சேம் ஹையை வந்து டார்கெட்டா வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுதுன்றதை நீங்க பாருங்க. ஸோ இங்க கன்ஃபர்மேஷன் அப்படின்றது இதுக்கு தான் நம்ம பார்த்தோம், ஓவர் சோல்டு கண்டிஷன்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. க்ளோஷர் பேசிஸ்ல தான் நமக்கு ஸ்டாப் லாஸ், அதனால இது ஸ்டாப் லாஸ் கிடையாது. இங்க ஒரு விக் விட்டு இருக்கு அப்படின்றதுக்காக இது ஸ்டாப் லாஸ் கிடையாது. ஆன் க்ளோஷர் பேசிஸ்ல தான் நமக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ அப்படி பாருங்க, மொமெண்டம் தர்றான் அகெயின். ஓகே, இப்போ திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா இந்த ஏரியால அகெயின் ஒரு ட்ரேட் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த லோ கீழே கொஞ்சம் பஃபர் வச்சு க்ளோசிங் பேசிஸ்ல ஸ்டாப் லாஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த சேம் ஹை அப்படின்றது டார்கெட்டா இருக்கும். பாருங்க என்ன பண்ணுதுன்றது. ஈஸிலி நம்மளோட டார்கெட்ஸ் அப்படின்றது பில்ட் ஆகுது. அண்ட் ஹையர் லெவலில் வரும்போது ப்ரைஸ் இங்கே நம்மளோட சப்ளை ஜோனில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு ரிஜெக்ஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரிஜெக்ஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்மளோட வில்லியம் பர்சன்டேஜ் ஆரும் இங்கே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஓவர் பாட் கண்டிஷன்ஸ் போயிருக்கு. அது மட்டும் இல்லை, டைவர்ஜன்ஸும் நமக்கு தெரியுது. ஸோ இங்கேருந்து நம்ம ஷார்ட் பண்ணலாம். ஷார்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட் பையிங் கேண்டில், இந்த கேண்டில் பார்த்திங்க போதே உங்களுக்கு தெரியும் இங்கே நீட்டாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து எண்ட் ஆஃப் த டைம் வந்து கிரியேட் ஆயிருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் இந்த கேண்டில் கீழே ஒரு க்ளோஷர் கிடைக்கிற பட்சத்தில் இங்க நம்ம ஷார்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். சோ ஹையர் லெவலுக்கு மேல க்ளோஷர் பேசிஸ்ல ஸ்டாப் லாஸ் அண்ட் லோவர் லெவல்ல இங்க இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ல நம்மளோட டார்கெட் அப்படின்றது ஃபில் பண்ணிக்கலாம். சோ இங்க ஸ்டாப் லாஸ் கொடுத்திருக்கான், இட்ஸ் பியூர்லி a ஸ்டாப் லாஸ் தான். சோ அகைன் ரீஎன்ட்ரி வந்து the சேம் லெவல்ல எடுத்துக்கலாம். ரீஎன்ட்ரிங்கிறது நம்ம சேம் லெவல்ல எடுத்துக்கலாம். பாருங்க என்ன பண்ணுதுன்றது தெரியும். பியூட்டிஃபுல்லா பிரைஸ் எடுத்துருச்சு. அகைன் இங்கேயுமே ஃப்ரெஷ்ஷா பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷா பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது இந்த ஏரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஏரியா எல்லாமே டெஸ்ட் அவுட் பண்ணிடுச்சு. டெஸ்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும். இங்க டெஸ்ட் அவுட் பண்ணிடுச்சு. டெஸ்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் இங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ரொம்ப கிளியரா பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது கிளியரா ரொம்ப பியூட்டிஃபுல்லா தெரியும். அகைன் இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு லெவலை நம்ம மிஸ் அவுட் பண்ணிட்டோம். இந்த லெவல்ல இருந்தா பிரைஸ் வந்து ஷார்ட் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கு. சோ இங்கேயுமே ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம வச்சுக்கலாம். என்ன கன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம்னா, ஒன்ஸ் பிரைஸ் வந்து 20 above மேல போயிட்டு அண்ட் 30 below க்ளோஷர் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட பொசிஷன்ஸை பில்ட் பண்ணிக்கலாம். 30 பிலோ. ஸோ இங்க வந்து -30 கொடுத்துக்கிறேன். -30 கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட பொசிஷன்ஸை நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கலாம். பில்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸிலி we got a good targets.
ஸோ இந்த பேசிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கேயுமே உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சில செட்டப்ஸ் வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சில செட்டப்ஸ் கொடுத்துருக்கு. சின்ன டைம் ஃப்ரேமில் ரொம்ப இது பண்ண வேணாம் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும். அண்ட் 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஒர்க் பண்ணி பாருங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சார்ட்லையும் இதே விஷயத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க. இன்னும் பியூட்டிஃபுல்லான எட்ஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பேசிஸில் தான் நம்ம வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடேல இதே வில்லியம் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்றது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன்ஸ் அவங்களை வந்து சேரும். திஸ் இஸ் சனிஷ் signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.